பச்சரிசி சாதம், கோழி ரசம் வச்சு இது கஞ்சி வடிக்காமல் அப்படியே பொங்கல் மாதிரி செஞ்சுட்டு வெத்து பொங்கல் மாதிரி வச்சுட்டு அதை நம்ம ரசத்தில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். புழுங்கரிசி சாதத்தில் அவ்வளோ இதுவாக இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. புழுங்கரிசியோட பச்சரிசி சாதம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இந்த பதத்தில் இருக்கணும். சாப்பாடு வெந்துருச்சு, அவ்வளோதான். இதை உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டு இறக்க போகிறோம். கிலோ நாட்டுக்கோழி ரசம் வைக்கிறதுக்கு 200 கிராம் பூண்டு, ஒரு 7 வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கோம். இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால நாங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், சின்ன வெங்காயம் இருந்தால் அதோட பெட்டராக இருக்கும். 4 தக்காளி பழம் சின்ன சைஸ் போதும். 50 கிராம் சீரகம், 50 கிராம் சோம்பு, மிளகு 50 கிராம், மல்லி 50 கிராம், ஒரு 15லேருந்து 20 மிளகாய் வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதிகமாக காரம் தேவைன்னா இன்னும் ஒரு 5 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது இந்த ரசம் காரமாக வச்சு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். அதனால் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்குறோம். அடுத்து இது என்ன பண்ண போகிறீங்க? இது எல்லாமே வறுக்க போகிறோம். இது எந்த பதத்துக்கு எந்த அளவுக்கு வறுக்கணும்? பொரியணும். இந்த மாதிரி பொரியிற பக்கம் கேட்கும்போது நம்ம எடுத்து நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வருது. ரொம்ப கருகும் விட்டுறக்கூடாதுல்ல. கருகுனா அந்த கருகின வாடை வரும். லைட்டான சூட்டில் சேர்த்துக்கணும். மல்லியோட வாசனை நல்லா கமகம்னு வருது. நம்ம அப்படியே வறுத்தோம்னா வெண்மிளகாய் வாடை வரும். அதனால லைட்டாக மிளகாயை எண்ணெயில் நம்ம வறுக்க போகிறோம். அவ்வளோதான். மிளகாய் வறுக்கும் போது மட்டும் இல்லை, கொஞ்சம் எண்ணெய் ஆயில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வறுத்தோம்னா அது வாடை வராது, மிளகாய் வாடை வராது. மசாலா வறுத்தது எல்லாம் ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்க முடியாது, அதனால கொஞ்சமாக போட்டு நம்ம இதை பவுடராக அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெருப்பெருக்கையாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம அரைக்க போகிறோம். இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக அப்படியே அரைச்சா போதும். பூண்டு எல்லாமே இதே மாதிரி தான் நம்ம அரைக்க போகிறோம். சிக்கன் கிரேவி செய்யணும்னா நமக்கு இஞ்சி வேணும். இஞ்சி சேர்த்து பேஸ்ட்டு போட்டு நம்ம சிக்கன் செய்வோம். இதுக்கு நம்ம கோழி ரசம் தான் வைக்க போகிறோம். அதனால நமக்கு பூண்டு மட்டும் போதும். பூண்டு மட்டும் இது சேர்த்தா போதும். பூண்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி பதமாக அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய தேவையில்லை. இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் பேஸ்ட்டு அரைச்சி ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம நமக்கு தேவையான மசாலாலாம் ரொம்ப பவுடராக இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி ரெடியாக இருக்குது. அடுத்து கோழி க்ளீன் பண்ணி நம்ம ரசம் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட வேண்டியதான். என்ன தான் விதவிதமாக பாக்கெட் மசாலா எல்லாத்துக்கும் வந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னலாக வறுத்து அரைக்கிற அந்த டேஸ்ட்டும் அதுவும் இந்த அரைக்கும் போது இருக்கிற அந்த மனம் வேறு லெவலு கமகமன்னு வருது. கோழியை வெட்டி க்ளீன் பண்ணி வாட்டிட்டு முடியெல்லாம் வாட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இது கட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ட்ரிப் கழுவிட்டு இப்போ நம்ம மறுபடியும் ஒரு தரம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் போட்டு குக்கரில் வேக வைக்க போகிறோம். தனியாக கறியை மட்டும் வேக வைக்க போகிறோம். 4 விசில் வரையும் வேக விடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம அதில் சேர்க்க வேண்டிய மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து
கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். வெந்துருச்சு, இது பாருங்க, கறி வெந்துருச்சு. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் நம்ம சேர்த்து, இந்த பாருங்க, கொழுப்பு, கோழியினுடைய கொழுப்பு தான் எண்ணெய். மேலே நம்ம எண்ணெய் சேர்க்கலை, ஆனால் வந்து கொழுப்பு தான் இந்த ரசத்துக்கு டேஸ்ட் கொடுக்குறதே, கோழியினுடைய கொழுப்பு இதுதான். இப்போ எண்ணெய் சேர்க்காம வெறும் தண்ணியில் மட்டும் வேக வச்சோம். ஆனால் இதில் எண்ணெய் வந்திருக்கு பாருங்க, கொழுப்பு. இது வந்து கோழியினுடைய கொழுப்பு. இன்னும் முட்டை போடுற பக்கம் உள்ள கோழியா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம எவ்வளவுக்கு சூப் ரெடி பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தை சேஞ்ச் பண்ணுவோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மசாலா தண்ணி சூடாகட்டும். இந்த ஊற்றின தண்ணி சூடாகி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மசாலா எல்லாமே அதில் சேர்க்க போகிறோம். மசாலாலாம் சேர்த்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. மசாலா சேர்த்து கொதி வந்த பிறகு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம தாளிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. மசாலா சேர்க்கணும், ஒரு கொதி வந்தோடனே மசாலா சேர்க்கணும், அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சோடனே நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான், சூப் ரெடி. சூப் ரெடி. இப்போ கறி வேகிறதுக்கான உப்பு மட்டும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். நீ மசாலா தண்ணி சேர்த்துருக்கோம், அதுக்கான சேர்த்து உப்பு சேர்க்கணும். சரி, ஓகே, சூப் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே வாங்க பீச்சுக்கு போயிட்டு வருவோம். நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. இது வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இருக்கிற ஒரு செம்ம வைப்பான ஒரு பீச்சு. மார்னிங் டைம், ஈவினிங் டைம்லாம் போனோம்னா செம்ம ஒரு என்ன சொல்கிற வேறு லெவல் ஃபீல் ஆசமாக இருக்கும். என்ன ஒன்று, இங்கே குளிக்கலாம் விட மாட்டாங்க. ஏன்னா இங்கே அலையோட வேகமும் கடலோட ஆழமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் குளிக்கிறதுக்குலாம் அலௌடு இல்லை. நம்ம அப்படியே வந்து காற்று வாங்கிட்டு இருப்போம். அது வரை அங்கே சூப்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு செம்மையாக அந்த கடல் அலைகளை பார்க்குறதே வந்து மனசுக்கு வந்து ஒரு இதமாக இருக்கும். நம்மளுக்கு இப்போது கால் வந்துருச்சு, சூப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு வீடியோ எடுக்க கூப்பிட்ருக்காங்க. நம்ம போய் மறுபடியும் நமக்கு அங்கே போய் கன்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா, வாங்க வீட்டுக்கு போகலாம். வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். வறுத்து அரைச்சி வச்சிருந்த பொடியையும் சேர்க்க போகிறோம். இப்போ இது கொதிச்சு வரும்போது நமக்கு வெங்காயம் எல்லாமே வெந்துடும், மசாலாவும் வெந்துடும், கட்டி இல்லாமல். இது அடுத்த ஒரு கொதி வந்தோடனே சூப் ரெடி, சாப்பிட ரெடி ஆயிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இந்த உப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். தேவையான உப்பு போட்டுக்கிட்டோம், உப்பு சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இது இப்போ கொதிச்சு வரும்போது நமக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கி வைக்கலாம். அவ்வளோதான். நல்லெண்ணெய் நம்ம ஒரு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரசம் வச்சு முடிஞ்சிச்சு. இது வந்து இப்போ நம்ம நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து உரப்பு சேர்த்து, இவ்வளோ உரப்பு சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். அதே இது குழந்தை பிறந்தவங்களுக்கு இவ்வளோ உரப்பு சேர்க்காம இந்த மாதிரி உரப்பு கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு பால் ஊறும், உடம்பு வலி போயிடும். பெத்த தாய்க்கு வந்து உடம்பு வலி போகும். ஃபைனலாக நம்ம சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து மேலே மதக்கிறது வேறு லெவலாக இருக்குது. அந்த மசாலா, அந்த ஃப்ளேவர், அரோமாலாம் இறங்கி செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு சிப்லேயே நான் வந்து விழுந்துட்டேன். அவ்வளோ காரசாரமாக, முக்கியமாக அந்த ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் மாறாமல் அப்படியே இருக்குது. சளி, காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு டம்ளர் அடித்தாலே போதும், எல்லாம் பறந்து போயிடும், அந்தளவுக்கு இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. அந்தமான் ரேடியோ. திஸ் இஸ் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட் சுபாஷ்.